Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவர்டேக் அனிமியோட எபிசோட் 12 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரேஸ் நடக்கிற அந்த ஒரு ட்ராக்கை காட்டுறாங்க. கோயா அங்க வந்திருக்கான். வாங்க இப்பதான் நம்ம ஹார்கா வந்து ட்ராக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். கோயாவுமே ஹார்காவோட காரை பார்த்துட்டு எனக்கு இது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குது. நமக்கு இவ்வளவு ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப கோமாக்கி சொல்றாரு இதை பாக்குறப்ப எனக்கு கோலினி C4 தெரியுமா அந்த ஒரு டீம் மாதிரி தான் இருக்குது. அவங்களுமே வந்துட்டு F1 ரேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டீம். இந்த மாதிரி தான் பணம் இல்லாம ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். இதுவுமே வந்துட்டு ஃபிக்ஷன் எல்லாம் கிடையாது. ரியல் லைஃப்ல இருந்த ஒரு டீம் தான். இதையுமே நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஹார்கா வந்துட்டு ட்ராக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு சாட்ஸ்கி டோகுமார் ரெண்டு பேருமே வராங்க. ஹார்காவும் சாட்ஸ்கி பார்த்துட்டு உனக்கு உடம்புலாம் சரியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனா நான் வந்துட்டு இப்ப டாப் கண்டிஷன்ல இல்ல, இருந்தாலும் ஓட்டர் லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதனால எனக்காக நீ பாவம் பார்த்து கொஞ்சம் விட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சலாடா, நீ வந்துட்டு உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட லாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அப்படியே பின்னாடி நடந்து வந்துகிட்டு டோகுமார் வந்துட்டு ஹார்காவை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே திட்டி இருந்தேன். நான் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே உங்ககிட்ட அப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருக்கேன். ஆனா நான் இப்ப எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் இப்ப எதுக்காக தோக்க கூடாது அப்படின்றதுக்கான ரீசனையுமே கண்டுபிடிச்சிட்டேன். சோ நான் வந்துட்டு இப்ப தெளிவாயிட்டேன். அதனால நான் பண்ண எல்லாத்துக்குமே நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டோகுமார் சொல்றான். இதை சொல்லிட்டு இருக்கும்போது டோகுமார் வந்துட்டு ஒரு கல் எடுத்து எரிஞ்சிருப்பான். அதே மாதிரி ஹார்கா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றான். நான் வந்துட்டு ஸ்லோவா இருக்கேன்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப உன்னோட அதிக தூரம் எரிஞ்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டேய் இதெல்லாம் பித்தலாட்டம், எப்படி செகண்ட் போடுறவங்களுக்கு தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். அதனால நீ வந்துட்டு இதெல்லாம் வின் பண்ணதா கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டோகுமார் சொல்றான். அடுத்து சாட்ஸ்கேவும் நம்ம எல்லாருமே குவாலிஃபைங்ல நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது எல்லாரும் ஒன்னால கிடையாது, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருவேன், நீ செகண்ட் வந்துக்கோ, ஹார்கா தேர்ட் வந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு ஹார்காவும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி தேர்ட் பிளேஸ் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா சாட்ஸ்கிக்கு பதிலா செகண்ட் பிளேஸ் ஆவனா வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டோகுமார் சொல்றான். இப்படி அவங்க மூணு பேர் ஃபன்னா சிரிச்சு பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரேஸ் வந்துட்டு நடந்து முடிக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு டோகுமார் வந்திருக்கான். செகண்டா சாட்ஸ்கி, சிக்ஸ்த் பொசிஷன்ல தான் ஹார்கா வந்திருக்கான். உன்னோட டிரைவிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாவும் ஹார்காவும் நல்லா பாராட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்து அப்படியே சாட்ஸ்கியை காட்டுறாங்க. அவனை பாக்குறதுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நான் இப்ப நல்லா தான் இருக்கிறேன், நீங்க எல்லாருமே இங்க வந்ததுக்கு தேங்க்யூ, நீங்க அங்க வந்து என்ன நல்லா பாத்துக்கிட்டதுனால தான் நான் வந்துட்டு இப்ப ரொம்பவே நல்லா இருக்கேன், அதுக்கும் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்புறம் இவ்வளவு நாளா நான் எப்பவுமே ஜேம்ஸ் கண்ட் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது வந்துட்டு தப்பு. ஆனா நான் வந்துட்டு நிக்கி லாடா மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட லைஃப்ல அதான் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தது அலைஸ்மே தான் அங்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அவன் போகும்போதே அலைஸை பார்த்துட்டு கண்ணடிச்சுட்டு போறான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா வெக்கத்துல அவளுக்கு மூஞ்செல்லாம் சவந்து போயிருது. அடுத்து டோகுமார் சாட்ஸ்கி முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் தருது. சாட்ஸ்கி உனக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு டோகுமார் எப்பயும் போல சொல்றான். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இல்ல இது சாட்ஸ்கிக்காக இல்ல உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாட்ஸ்கியை பாக்குறதுக்காக தான் வருவேன். ஆனா அதுக்கடுத்து உங்களோட டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க செகண்ட் டிரைவரா டீமுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. உனக்கு தான்டா வந்திருக்கு, போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஸ்கி இவனை தட்டி விடுறான். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் வந்துட்டு இப்ப நம்பர் 1 டிரைவரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க எப்படி இருந்தாலும் சூப்பர் தான், இந்தாங்க குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் கையில கொடுத்துட்டு போயிடுறா. இப்ப மேட்ச் பாக்குறதுக்காக ஸ்டேடியத்துல அங்க சாய்க்கு உட்காந்துருக்கா. அங்கே ஒரு பொண்ணு வருது. அதான் அந்த ஸ்பான்சர்ஷிப் கம்பெனில ஓனரா இருக்கும் தெரியுமா அந்த பொண்ணு தான். நீங்க எதுவும் வேலைக்காக இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கோ கேக்குறா. நான் அந்த நாசமா போன கம்பெனில இருந்தெல்லாம் குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டு சாய்க்கோக்கு ஷாக்கா போகுது. நான் வந்துட்டு கோமாக்கி மோட்டார்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முட்டாப்பைய பாஸ் கிட்ட சொன்னேன். ஆனா அவன் வந்துட்டு நான் சொன்னது ஒண்ணு கூட கேட்கவே இல்லை. அதனால தான் நானே குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னால ஹெல்ப் பண்ண முடியாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இல்ல நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்படி தொந்தரவு பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கோ சொல்லிட்டு சரி நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. எனக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் அடிக்கடி இந்த ரேஸ் எல்லாம் பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ ஹார்கா வேற லாரா இல்லையா, அவனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்றாங்க. இப்போ கோயா மட்டும் ஒரு இடத்துல தனியா நின்னுகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹார்காவும் வரா. நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ரேஸ்க்கு ரெடி ஆகாம இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க பண்ணின எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ. இதை நான் முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா நீங்க அடுத்த ஊருக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. அதனாலதான் என்னால இத்தனை நாளா சொல்லவே முடியல. உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. என்ன மாதிரி யாருனே தெரியாத ஒருத்தன் மேல ரொம்பவே வருத்தப்பட்ட, அவன் மேல அதிகமான நம்பிக்கை வச்சு அவனுக்காக சேர் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ. நீங்க வந்துட்டு கோமாக்கி மோட்டார்ஸ்க்கு ஒரு அம்மா மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எது அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். ஆமா அம்மா கிட்ட தான் அன்கண்டிஷனலான லவ் கிடைக்கும், அது மாதிரி தான் எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டு முடிச்சோடனே கோயா வந்துட்டு சத்தமா சிரிச்சிடுறான். என்னடா இது நீ இப்பெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து கோமாக்கி வந்துட்டு எப்போ ரேஸ் நடக்கிறப்ப மேல ஒரு இடத்துல வந்து நிப்பாரு தெரியுமா, அங்க வந்து நின்னுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஈனாவும் வராரு. இந்த விண்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்றாரு. ஆமா இது வந்துட்டு டோருக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. டோருன்றது வந்துட்டு ஹார்காவோட அப்பா தான், அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ரேஸுக்கு முன்னாடி எப்பெல்லாம் காணாம போறானோ அப்பெல்லாம் இங்க தானே வந்து நின்னுகிட்டு இருப்பான். அது வந்துட்டு அவன ஒருவேளை ஃபோக்கஸ் பண்ற ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஈனா சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் இங்க வந்துட்டு சும்மா தூங்கிக்கிட்டு தான் கிடப்பான். நான் தான் இங்க வந்து அவனை எழுப்புவேன், எந்த சொன்னே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. ஆமா அது மட்டும் இல்லாம ஒரு சில மேட்சுக்கு முன்னாடி என்னால ஃபோக்கஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எப்ப பாரு அவன் தூங்குறதுக்கு நான் தான் அதிகமா திட்டு வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. உன் கூடயும் டோரு கூட இருந்தப்ப நான் ரொம்பவே ஃபன்னா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்றாரு. இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட பழைய மெமரிஸை பத்தி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரேஸுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. எல்லா காரும் செம்ம ஃபாஸ்டா போக ஆரம்பிக்குது. ஹார்கா வந்துட்டு 6வதுல இருந்து 5வது பொசிஷனுக்கு முன்னாடி வரான். அடுத்து அப்படியே கண்டினியூவா 4வதா போய்கிட்டு இருந்த அந்த ப்ளூ கலர் காரையும் கொஞ்சம் கொஞ்சமா ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து இப்ப 4th பொசிஷனையும் பிடிச்சிடறான். அடுத்து ஒரு 2 கார்னர் போய்கிட்டு இருக்கப்ப அந்த ஒரு ஆரஞ்சு கலர் காரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்ப 3rd பொசிஷன் வந்துடுறான். வந்துட்டான் நான் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாய்க்கு வந்துட்டு பைனாகுலர் வச்சு அங்க கோயாவை பாக்குறா. கோயா வந்துட்டு மெய் மறந்து அவன் டிரைவிங் பாத்துக்கிட்டு இருக்கான். 4 போட்டோ கூட எடுக்காம. ஹார்கா வந்துட்டு அதுக்கப்புறம் என்னதான் ஃபாஸ்டா வந்தாலும் டோகுமாரு சாட்ஸ்கி ரெண்டு பேர் கிட்ட கூட போக முடியல. அவங்க வந்துட்டு ரொம்ப முன்னாடி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதுல டோகுமார் என்னவோ நல்லா
நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா சாட்ஸ்கி வந்து ரொம்பவே வலியோட தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப டோக்குமாரு முன்னாடி போய்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு முன்னாடி இன்னொரு ப்ளூ கலர் கார் நிக்குது. அதாவது இவனோட ஒரு லேப் ரொம்ப கம்மியா வந்துகிட்டு இருந்தா, அதாவது லாஸ்டா வந்துகிட்டு இருந்த ஒரு கார் தான் அது இவனுக்கு முன்னாடி இருக்குது. அவன் வந்து கார்னர் கிராஸ் பண்ண வாரான். அந்நியர் இவனுமே கிராஸ் பண்ணிடுறான். அந்நியர் அப்படியே கட் ஆயிருது. அப்படியே கோயாவை கட்டுறாங்க. கோயா வந்து நான் எதுக்கு இப்ப கார்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறேன், அந்த அளவுக்கு என்னோட பயம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் கமெண்ட்ல சொல்றாங்க டோக்குமாரோட கார் வந்துட்டு இன்னொரு காரோட மோதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் ரீப்ளேல காட்டுறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. டோக்குமாரோட ஒரு லேப் கம்மியா வந்துகிட்டு இருந்த கார் தான் அது. அதனால டோக்குமார் முன்னாடி போகும்போது ஒரு கார்னர்ல இவன் வந்துட்டு அவன் மேல மோதிடுறான். அதுவும் கம்ப்ளீட்டா மோதி வெளியே எங்கிட்டுமே போகல, லைட்டா மோதி இருக்கான். அந்த லைட்டா மோதினதுல அவனோட ஃப்ரண்ட் விங்கி போயிருச்சு. அதாவது முன்னாடி இருக்கும் தெரியுமா, அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. இருந்தாலும் அவன் இந்த டேமேஜான வண்டியோட கொஞ்சம் ஓட்ட தான் ட்ரை பண்றான். அதை வந்துட்டு அவங்க கோச்சுக்கு புரிஞ்சிருச்சு எப்படி இவனால ஓட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் டோக்குமாருக்கு புரியுது இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப என்னால கண்டிப்பா இந்த ரேஸை ப்ராப்பரா ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு. இனாவுமே வந்துட்டு அவன் இப்ப இங்க வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவன் வந்துட்டு அவங்க இடத்துக்கு போய் ஸ்டாப் ஆகாம ஸ்ட்ரைட்டா மறுபடியும் போயிடுறான். இதை பார்த்து சாஸ்கிக்கே சமசாக்கா போகுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த டேமேஜான கார் வச்சு எதுக்கு அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். டோக்குமார் வந்துட்டு என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப டோக்குமார் வந்துட்டு பின்னாடி ஹார்காக்கு ஒரு ஸ்லிப் ஸ்ட்ரீம் வச்சு ஹார்காவை முன்னாடி ஓவர்டேக் பண்ண வச்சிடறான். அதுக்கப்புறமா இவன் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகுறான். சாட்ஸ்கிக்கு போகும்போதே நீ வின் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் கொடுத்து இவன் அந்த கார்னர்ல ஸ்லோ ஆயிரான். பின்னாடியே ஹார்கா வந்துட்டு இப்ப செகண்டா போறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஈனாவுமே வந்துட்டு சிரிக்கிறாரு. பரவாயில்ல டோக்குமார் ரொம்பவே மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹார்கா தான் செகண்டா போய்கிட்டு இருக்கான் இல்லையா. சாட்ஸ்கிவே என்ன ஆனாலும் முந்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா சாட்ஸ்கி வந்துட்டு விட்டு கொடுக்குற ஐடியாலே இல்ல. அப்ப கோயாக்கு ஒரு போன் வருது. சாய்க்கா தான் வந்துட்டு போன் பண்ணி அவனை திட்டுறா. கேமரா வச்சு என்ன பூஜாடா பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்ப ஒழுங்கா போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிற, நீ எதுவும் பயப்படாம போட்டோ மட்டும் எடுக்க பாரு, உனக்கு தேவைப்படுற மாதிரியான மூமெண்ட் இப்ப ஹார்கா கொண்டு வருவான், சோ அவனை மட்டும் நீ போக்கஸ் பண்ணி உன்னால கண்டிப்பா போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. இப்ப ஹார்கா வந்துட்டு அழுத்தி மிதிச்சு இன்னுமே ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறான். இதை கோயா பார்த்துட்டு அவன் கேமராவை கையில எடுக்கிறான். சாட்ஸ்கிக்கு ரொம்ப தூரத்துல இருந்தே இப்ப சாட்ஸ்கி பக்கத்திலே வந்துடுறான். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்னாதான் போய்கிட்டு இருக்காங்க. ஹார்காவும் ஏதாவது ஒரு கால்குலேட் பண்ணி கார்னர்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம், 0.1 செகண்ட் முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்றான். ஆனா அதே ட்ரிக் சாட்ஸ்கியும் தெரியல. அவனுமே வந்துட்டு கார்னர்ல விட்டு கொடுக்காம முன்னாடி போய்கிட்டு இருக்கான். அப்ப சாட்ஸ்கி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் தான் இவங்க கிட்ட விட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சொன்னேன், இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவன் கொஞ்சமாவது பாவம் பாக்குறானான்னு பாரு, பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்துட்டு இதை சும்மா தான் சொன்னேன், ஆனா உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தது இதுதான், இப்பதான் இது ஆட்டமே சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஸ்கியும் ஃபுல் ஃபயர்ட் ஆயிடுறான். எல்லாருமே இப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரேஸ பார்க்க ஆரம்பிச்சாங்க. கோமாக்கில வந்துட்டு அவனை முடிச்சு விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்நேரம் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி வரான். பட் அந்நேரமும் சாட்ஸ்கி மறுபடியும் முன்னாடி வந்துடுறான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா போய்கிட்டே இருக்கிறப்ப கோயா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர் பண்றத ஆரம்பிக்கிறான். அப்பதான் கோயாக்கு ஹார்கா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒருத்தருக்கு நம்ம சேர் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம அவங்களுக்காக பண்ணல, அது வந்து நமக்காக தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிருப்போம். அதை நினைச்சு பாக்குறான். நீ சொன்னது வந்துட்டு கரெக்ட் தான், நான் உனக்கு சேர் பண்றது என்னவோ எனக்காக தான், உனக்கு சேர் பண்றது தான் என்னைய ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். எல்லாருமே ஹார்காக்காக கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோயா, கோமாக்கி, கோட்டா, அப்புறம் அங்க இருந்து சாய்கோ எல்லாருமே சொல்றாங்க உன்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்து அந்த பர்டிகுலர் கோலை வந்து நீ அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்றத வந்துட்டு கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஹார்காக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும் இல்ல, சாட்ஸ்கிக்கு சப்போர்ட் பண்றவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஈனா, அலைஸ் இந்த மாதிரி எல்லாருமே அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஹார்காக்காக ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இதே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில கோயால வந்துட்டு கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமா கத்திடுறான். அந்நேரம் ஹார்காக்கு வந்துட்டு ஒரு பழைய மெமரி வருது. அவங்க அப்பா எப்பயுமே போகும்போது அவன் வந்துட்டு கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழி அனுப்பியே வைப்பான். சோ அதே மாதிரி அவன் வந்துட்டு அன்னைக்கும் சொல்றான். அவங்க அப்பாவுமே ஹார்காவை பார்த்துட்டு நீ என்னை கண்டிப்பா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ ஹார்கா வந்துட்டு கரெக்டா ஒரு கார்னர்ல ரொம்ப ஃபாஸ்டா முன்னாடி ஒரு 0.1 செகண்ட் முன்னாடி வந்து அவனை ஓவர்டேக் பண்ணிடுறான். அந்த கார்னர்ல பவர்ஃபுல்லா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தவன் தான். அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்லயே அதே ஃபோர்ஸோட வந்து செம்ம ஃபாஸ்டா வந்து ஃபர்ஸ்டா ரீச் பண்றான் ஃபினிஷ் லைனை. இந்த கேமோட வின்னர் வந்துட்டு கோமாக்கி மோட்டார்ஸை சேர்ந்த ஆசகினா ஹார்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுக்குறவங்களும் சொல்றாங்க. பாத்துக்கிட்டு இருந்த எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஈனா வந்துட்டு லைட்டா ஒரு ஸ்மைலோட நிக்கிறாரு. டோக்குமாரு வந்துட்டு நம்ம ஹார்காக்காக கிளாப் பண்றான். இப்போ எடுக்கிறேன் பாரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கோயா வந்துட்டு ஹார்காவோட காரை வளைச்சு போட்டோ எடுக்கிறான். நேரம் அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கப்ப ஹார்கா வந்துட்டு கரெக்டா இவனை தான் பாக்குறான். கடைசியில ஹார்கா, சாட்ஸ்கி ரெண்டு பேரும் வந்து இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் டோக்குமாரும் வந்துடுறான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கோயா போட்டோ எடுத்து வச்சிடறான். இப்படி வளைச்சு போட்டோ எடுக்கிறத சாய்க்கோ பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஹார்காவா ஃபர்ஸ்ட் அந்த வின்னிங் ஸ்டேஜ்ல தான் போட்டோ எடுப்பேன்னு சொல்லிட்டு வம்படியா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதெல்லாம் அப்படிதான், நான் தான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளாராச்சு, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்லிடுறான். அடுத்து இப்ப வின்னிங் ஸ்டேஜ்ல அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல ஹார்கா வந்து நின்னுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு கோட்டா, கோமாக்கி ரெண்டு பேருக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர் ஆயிருது. அப்ப கோயா வந்துட்டு அவனோட ட்ரீம் போட்டோவை எடுக்கிறான். அந்நேரம் ஹார்காவும் கரெக்டா கோயாவை பாக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹார்காக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்துல ஒரு ஆனந்த கண்ணீர் வருது. அதோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறா கோயா. இந்த ரேஸ்ல இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் கோயாவோட அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க வந்துட்டு ஒரு சுவத்துல நம்ம ஹார்கா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின ஒரு போட்டோ இருக்குது. அதுக்கு பக்கத்துல அப்படியே ஹார்கா, சாட்ஸ்கி, டோக்குமார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவும் இருக்குது. கடைசியில ஹார்கா, கோயா அவங்க ரெண்டு பேரோட ட்ரீமுமே வந்துட்டு நிறைவேறிடுச்சு அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லி கடைசியா அந்த கார் F4 கார் இருக்கும் தெரியுமா, அதோட சவுண்ட் எஃபெக்டோட இந்த ஒரு அனிமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. அப்படி உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்ததா இல்லையா, அண்ட் நம்ம வாய்ஸ் ஓவர்ல இந்த அனிமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதே ரெண்டுமே நீங்க வந்துட்டு அவுட் ஆஃப் 5 எவ்வளவு ஓட்டிங் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்போர்ட் அனிமையோட வந்து கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.